ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோட டாபிக் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ். இதில் மெயினான கான்செப்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேட்டை அண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டை வந்து பார்க்கப்படுற டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்லேருந்து பார்ப்பீங்க, ஓகேங்களா. கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது 5 மினிட்லேயும் 3 மினிட்லேயும் பார்க்குற டைம் ஃப்ரேம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆஃப் கேட்டை. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் மேஜராக இருக்கக்கூடிய 3 டைப் வந்து பார்க்கலாம், சரிங்களா. இதுதான் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் டைம் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் சேஞ்ச் ஆஃப் கேட்டை வித் இன்டியூஸ்மெண்ட்டு. இங்கே யூஸ்வலாக சேஞ்ச் ஆஃப் கேட்டன்றது ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இந்த ஏரியாஸை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ சேஞ்ச் ஆஃப் கேட்டன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் ஆக்சுவலாக அந்த ஹேண்டுக்காக. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எப்போ க்ரியேட் ஆகும், எப்படி இந்த லோவை க்ரியேட் பண்ணி இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டர் இந்த இம்பல்ஸ் நடந்திருக்கோ அதே மாதிரி இந்த லோவையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா இன்டியூஸ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை வந்து இந்த ஏரியா. ஸோ இந்த கேஸில் பாருங்கள், இதோடைய பிரேக் வந்து நடக்கலை. ஸோ அதனால் இது இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஸோ இங்கே பிரேக் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹண்ட்டு, அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட்டையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹையை இந்த மேலே வந்து ஒரு பிப்பு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கூட, அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுடைய ஹைஸை ஒரு பிப்பு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கூட மார்க்கெட் வந்து செல் நடக்கலாம். நீங்கள் இங்கே மேலே இருக்கக்கூடிய 60% ஆர்டர் பிளாக்கோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கோ மார்க்கெட் டச் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நீடும் கிடையாது. பட் ஆனால் நம்மளோட செல்லிங் ஏரியா எல்லாமே ஆர்டர் பிளாக்ஸில் தான் இருக்கும், ஓகே. ஸோ இந்த கேஸில் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு ஒரு செல். இதுக்கு பேர் ஃப்ளிப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேட்டை வித் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஃப்ளிப் என்ட்ரியும் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ டேஸாக நம்ம இதான் பார்த்துட்ருக்கோம், ஓகே. ஸோ செகண்ட் டைப் பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் கேட்டர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே வித் இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இது எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறது? இங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹையர் லோ இருக்குது, இங்கே ஹையர் ஹையும் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் ஹையர் லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட்டு, கரெக்டுங்களா. அதே மாதிரி இங்கே வந்து லோ பண்ணி இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் இது இன்டியூஸ்மெண்ட் ஆகும். இப்போ இந்த கேஸில் நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணவே தேவையில்லைன்ற. எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறது? இது இன்டியூஸ்மெண்ட்டாக இல்லை இது என்ட்ரியா வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட்டான்றது நீங்கள் எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணலான்னா எஸ்எம்சி ஃபிபோ. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேட் இருக்குது, ஓகேங்களா. இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேட்டு. ஸோ எஸ்எம்சி ஃபிபோவில் இங்கே நீங்கள் 100 வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் 0. அந்த எஸ்எம்சி ஃபிபோக்கான வேல்யூ வந்து இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எஸ்எம்சி ஃபிபோ ட்ராப் பண்ணுவீங்க. ட்ராப் பண்ணும்போது இந்த ஏரியாவில் முன்னாடி இந்த டயக்ராம் சொன்ன மாதிரி இங்கே 100, இங்கே 0. இங்கேருந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவல்ஸ் வரும். ஸோ அந்த 3 லெவல்ஸ் வரும், ஓகேங்களா. அந்த 3 லெவல்ஸ் வந்து ப்ரீமியம் மேலே, கீழே டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ மேலே ப்ரீமியம் எங்கே இருக்கோ அந்த இப்போ நீங்கள் ஜோன் இந்த ஏரியாஸ் ஹைஸ் அண்ட் லோஸில் ஃபிபோ வைக்கிறீங்க பார்த்தீங்களா, எஸ்எம்சி ஃபிபோ. ஸோ வைக்கும்போது இந்த 3 ஜோன்ஸ் வரும் இங்கே எஸ்எம்சியில். அந்த ஜோன்ஸை டச் பண்ண மாதிரியான இந்த ஹை இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஜோன்ஸை டச் பண்ண மாதிரி இந்த ஐஸ் இருக்குது அப்படின்னா இது வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட். நீங்கள் இங்கேயே என்ட்ரி எடுக்கலாம் வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகலை, ஸோ இந்த 3 ஜோன் வரையும் போகலை, இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகிடுச்சு அப்படின்னா இது இன்டியூஸ்மெண்ட் ஆக போகுது ஃப்யூச்சரில். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஹையை பிரேக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கு, இங்கே இருக்கக்கூடிய 60% இல்லை எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கோ மார்க்கெட் டேப் பண்ணிட்டு செல் நடக்கும். இன்கேஸ் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹைஸ் வந்து இந்த ஒரு ஜோன்ஸை டச் பண்ணிட்டு வந்திருக்கு, ஹையில் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிப்புக்கான வேல்யூன்றது இந்த வீடியோட கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகே. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், அன்யூஷுவல் சேஞ்ச் ஆஃப் கேட்டை. ஸோ டெக்னிக்கலாக
இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது பாருங்கள் ஹை லோ. இதே வந்து இன்வெர்ட்டில் போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஹை லோயர் லோ. ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லைங்களா. இவங்களுடைய சாதாரண டெக்னிக்கலாக பார்த்தா இதுதான் கரெக்டு. பட் ஆனால் மார்க்கெட்டில் ஒரு ஃபார்முலாலாம் சொல்லிட முடியாது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இப்படி வந்தால் தான் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லிட்டேன். மார்க்கெட் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் சரிங்களா. ஒரே மாதிரி ஃபார்முலா வச்சுட்டு இதுதான் ஃபார்மேஷன்ஸ் இதுதான் பேட்டர்ன் அப்படி கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் யூஸ்வலாக இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் டெக்னிக்கலாக பார்த்தா. பட் ஆனால் ஆர்டர் பிளாக் இது ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் உங்களுடைய ஆர்டர் பிளாக் ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக் டச் பண்ணதுக்கப்புறம் இந்த லோயர் ஹை பிரேக் பண்ணுற வரையும் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ஆனால் இந்த லோயர் ஹைக்கு அதுக்கப்புறமே இங்கே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் சரிங்களா. இதெல்லாம் மேஜர் ஸ்ட்ரக்சர். லோயர் ஹை லோயர் லோன்றதுலாம் இன்பிட்வீன் இந்த ஏரியாஸில் வரது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. மேஜர் ஸ்ட்ரக்சர் மைனர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மார்க்கெட்டில் இந்த மாதிரி இம்பல்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப அக்ரெசிவான இம்பல்ஸ். இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவான இம்பல்ஸ் வந்து உங்களுடைய ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணியிருக்கு. ஆர்டர் பிளாக் ஹை டைம் ஃப்ரம் ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணியிருக்கு. நீங்கள் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பிரேக் பண்ணுற வரையே வெயிட் பண்ணணும்னு நீட் கிடையாது. நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லேயே நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துடலாம். அது ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இவ்வளோ பெரிய செல் நடந்திருக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனை மார்க்கெட்டால் ஒரு செல்லர்ஸ் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து காட்டியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனே மார்க்கெட்டில் பையர்ஸால் ஓவர் கம் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது கொடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இது ரொம்ப ரேரு. அதுமாதிரிலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க இந்த லோயர் ஹை பிரேக் பண்ணுறது வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ட்ரி மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அக்ரெசிவான இம்பல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த லோயர் ஹைன்றது எங்கேயோ இருக்கும் மார்க்கெட்டில். இதான் லைவ் மார்க்கெட்டு. ஸோ லோயர் ஹை அப்படின்றது எங்கேயோ இருக்கும். நம்மளுக்கே தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் போகுமா அப்படின்ற டவுட் வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸோட ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹைஸு லோஸ் அந்த மாதிரி. ஸோ மார்க் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேட்டு பார்த்துட முடியும். சேஞ்ச் ஆஃப் கேட்டு பார்த்துட்டு இன்டியூஸ்மெண்ட் இருந்தால் இன்டியூஸ்மெண்ட் இல்லைனா ஆர்டர் பிளாக் ஸ்ட்ரைட்டாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்காருன்றது எப்படி ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த எஸ்எம்சி ஃபிப்பை வச்சு ஃபைன் பண்ணி இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் வச்சு டேப் பண்ணி எடுப்பீங்க. இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே ஜோன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ட்ரி எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த கேஸில் ஜோன்ஸ் மார்க் பண்ணியாச்சு, இங்கேருந்து ஒரு பை. ஸோ அகெயின் இங்கே என்ன ஆகுது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்து மார்க்கெட் அகெயின் இங்கேயும் இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு மட்டும் தான் வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட் நடக்கும்ன்றது நினைக்காதீங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட்ன்றது நடக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்தும் மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ உங்களோட இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டேக் ப்ராஃபிட்ன்றது இந்த ஏரியா, அதாவது இந்த ஏரியாவோட 20%, இந்த இம்பல்ஸோட 20%. அதே மாதிரி நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தாலுமே இந்த ஏரியாவோட 20% தான். நம்ம ஏன் இங்கே வைக்கணும், ஏன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகணும் டெக்னிக்கலாக. ஆனால் இங்கே போகாமல் நம்ம இன்டர்னல் எடுக்கிறோம், அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குமா, இந்த லோயர் ஹை பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குமான்றது தான் டவுட்டு. ஆனால் இங்கே வரும்ன்றது நமக்கு 100% தெரியும் மார்க்கெட்டில். ஏன்னா இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஹை டைம் ஃப்ரேமில் இது வந்து ஆர்டர் பிளாக்கு மார்க்கெட்டிங் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் ப்ரெடிக்ஷன் தியரி எல்லாமே. ஸோ ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்டிஸ்டேக் என்ட்ரிஸ். மல்டிஸ்டேக் அப்படின்றது அடுத்தடுத்த என்ட்ரியை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது சரிங்களா. இங்கே வந்து ஆர்டர் பிளாக் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா டேக் ப்ராஃபிட் இதுதான் சரிங்களா, உங்களோட டேக் ப்ராஃபிட், செகண்ட் டேக் ப்ராஃபிட். ஸோ டேக் ப்ராஃபிட் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து மார்க்கெட்டில் அகெயின் ஒரு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இது டேப் பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே அகெயின் ஒரு என்ட்ரி எடுப்பீங்க. இது ஃபஸ்ட் என்ட்ரி, இது செகண்ட் என்ட்ரி சரிங்களா. ஸோ இதோடைய இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பை போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்டாப்லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் என்ட்ரியோட ஸ்டாப்லாஸ் இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ இதே எடுத்து செகண்ட் என்ட்ரியோட ஸ்டாப்லாஸில் வச்சுருவீங்க. அப்போது ஃபஸ்ட் என்ட்ரி வந்து ரிஸ்க்கு ஃப்ரீ ட்ரேடு, செகண்ட் என்ட்ரி மட்டும் தான் ரிஸ்க்கு. அதுவும் இவ்வளோ ரிஸ்க்கு, இந்த 1% மட்டும் தான் ரிஸ்க்கை தவிர இது ரிஸ்க்கே கிடையாது. இன்கேஸ் இது ஸ்டாப்லாஸ் அடித்தாலுமே ஃபஸ்ட் என்ட்ரிக்கான ப்ராஃபிட்ன்றது இருக்க தான் செய்யும். ஸோ செகண்ட் ஒன் இந்த மாதிரி என்ட்ரி எடுப்பீங்க. தேர்ட் ஒன் வந்து இதே மாதிரி அகெயின் மல்டிபிள் ஸ்டேக்கு
ஸோ இங்கே அகெயின் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மார்க்கெட்டில் ஒரு இன்டியூஸ்மெண்ட், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பைஸு. ஸோ இங்கே இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் ஃபஸ்ட்டு என்ட்ரியோட ஸ்டாப்லாஸ் வந்து இங்கே மூவ் பண்ணுவீங்க. செகண்ட் என்ட்ரியோட ஸ்டாப்லாஸ் வந்து அகெயின் இங்கே. இப்போ என்ன ஆகுது, இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடோட செகண்ட் ட்ரேடோட ரிஸ்க் வந்து ரிஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரிஸ் இது எல்லாமே. ஸோ மார்க்கெட்டில் இது மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுன்றது இது கிடையாது, மல்டி ஸ்டேக்கில் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி யூஸ்வலாக கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். இங்கே நான் இந்த டயக்ராமில் 3 போட்டு வச்சுருக்கேன். ஆனால் யூஸ்வலாக 2 தான் கிடைக்கும். அதாவது இங்கே சேஞ்ச் ஆஃப் கேட்டரில் ஒரு என்ட்ரி கிடைக்கலாம், அதுக்கப்புறம் இன் பிட்வீன் ஏரியாஸ் எங்கேயாச்சும் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி கிடைக்கலாம். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரி எடுக்க முடியுமா தவிர 3 என்ட்ரிலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே 5 மினிட்லேயோ இல்லை 3 மினிட்லேயோ பார்க்க போகிற டைம் ஃப்ரேம். சரிங்களா? இங்கே டோட்டலாகவே இங்கே வந்து 3 டைப் தான். அதை வச்சு யூஸ்வலாக 2 டைப் தான். லாஸ்ட் ஒன் என்னென்று சொல்லுறோம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பு, இங்கே எங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்கோ, அதாவது இதுதான் உங்களுடைய 60% பிளாக் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? அது மேட்ரு கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்து பையிங் ஜோன் செல்லிங் ஜோன் தான், ஆர் 90%. ஸோ இதுலேருந்து நீங்கள் பை பண்ண போகிற அப்படிங்கன்னா பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பை சைடு இருக்கக்கூடிய விக்கு வந்து நார்மலாகவோ நார்மல் சைஸ் விக்காவோ இல்லை நார்மலுக்கும் மேலே லாங் விக்காவோ இருக்கணும், பை சைடு பார்த்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த விக்கை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த விக்கை மார்க்கெட் எப்போ கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் இது வேலிட் ஸ்டில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த சைடில் நீங்கள் பைக்கான கேண்டில் அப்படின்னா பை சைடு பார்த்த மாதிரி விற்க இருக்கணும். இங்கே கீழே விற்க இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இது கவலையே கிடையாது. இது இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பை சைடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான விற்கு மட்டும் தான் கன்சல்டேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த கேஸில் இருக்குது. இதை பற்றி இது இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. இது வெறும் வித்தவுட்டு இங்கே வெறும் ஒன்லி பாடி மட்டும் தான் இருக்குது, விற்கே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நமக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது பை சைடு பார்த்த மாதிரி விற்கு. ஸோ கேண்டில் இந்த க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா இங்கே என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும், இங்கே ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஜோன் இருக்கணும், அதாவது உங்களோட பையிங் ஜோன். அது எந்த ஜோனாக இருந்தாலும் மேட்ரு கிடையாது. ஸோ இங்கேருந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பை சைடு விற்க வந்து நார்மலாகவோ இல்லை நார்மல் சைஸ்க்கோ மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை கேண்டில் வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து வேலிடு, இது வந்து இன்வேலிடுன்னு அர்த்தம். இங்கே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது தான் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் இன்வேலிட் ஒரு டைப் இருக்குது. இது என்ன மாதிரி டைப்னா, இங்கே விக்கு இருக்கும். இப்போ நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல் சைட் பார்த்த மாதிரியான விக்கு இருக்கணும் இல்லையா? ஒன்று நார்மலாக இருக்கணும் சைஸில், இல்லை நார்மல் சைஸோட பெரிய சைஸாக இருக்கணும். இந்த கேஸில் பெரிய சைஸ் விக்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு விக்கே கிடையாது. மேலே செல் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே செல் சைடு விக்கே தான் நம்ம கன்சிடரேஷன் கொடுக்கணும். மேலே இதை பற்றி நமக்கு நீட் கிடையாது இருக்கணுன்றது. ஸோ இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கோடைய லோ, இதை கேண்டில் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணியிருக்கு, பட் ஆனால் க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்போ இது வந்து இன்வேலிடு, இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, இங்கே நமக்கு என்ட்ரி இல்லைன்னு அர்த்தம். இந்த ஒரு பிக்கில் மார்க்கெட் வந்து இது வந்து இன்வேலிடாக இருந்தாலுமே ஒரு செல் நடந்திருக்கு. பட் ஆனால் எவ்ரி டைம் அது மாதிரி நடக்கணுன்ற நீட் கிடையாது. ஓகே. அண்டு ஸோ இது வந்து இன்வேலிடு. இந்த இன்வேலிட்லேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. இதுலேயே இந்த பிக்லேயே எக்ஸாம்பிளும் இருக்குது. இன் பிட்வீன் இங்கே வந்து இது வந்து இன்வேலிடு, ஆனால் இந்த கேஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி கூட நீங்கள் எடுக்கலாம். அதாவது உங்களோட என்ட்ரின்றது இந்த ஏரியா, ஸ்டாப் லாஸ்ன்றது இந்த ஏரியா. சரிங்களா? இது ஏன் நீங்கள் எடுக்கலான்னு சொன்னால், இங்கே கேண்டில் வந்து இங்கே இன்வேலிடு, பட் ஆனால் இங்கே வேலிட் இருக்குது. ஸோ இந்த கேண்டலோடைய இதுக்குள்ளேயே எல்லா கேண்டில் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஒரு பெரிய சைஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஹை சைடில் இருக்கக்கூடிய பாடியிலேருந்து லோ சைடில் இருக்கக்கூடிய விக்கு வரையும். ஸோ இதுக்குள்ளேயே எல்லா கேண்டிலும் அடங்கிடுச்சு அப்படின்றதுக்காக இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் செல் பண்ணலாம். பட் ஆனால் இங்கேயும் உங்களுக்கு கேண்டில் கிடைக்கல, இதுவும் இன்வேலிடு. இங்கெல்லாம் ஓகேவா, இங்கே என்ட்ரி எடுக்கலாமா, இங்கே விக்கு வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கேன், இங்கே என்ட்ரி எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா உங்களோட ஜோன் இங்கே இருக்குது, மார்க்கெட் அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு தள்ளி வந்துருச்சு, இங்கேருந்து இவ்வளோ பெரிய மூவ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. பட் ஆனால் இது எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இந்த பெரிய கேண்டலுடைய உள்ளேயே இருக்குது எல்லா கேண்டலும். ஸோ அதுக்காக இது ஒரு பெரிய மூவ் கிடையாது. ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த ஜோனுன்றது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ இதே எடுக்கலாம்.
அதர்வைஸ் இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, கிராஸ் பண்ணி வெறும் விக்கு மட்டும் வச்சுருக்கு அப்படின்னா, இதனால தான் வெயிட் பண்ணணுன்றது. இந்த க்ளோஸ் வைக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணணும். நீங்கள் மார்க்கெட் கிராஸ் வச்சுச்சுன்னா மட்டும், கிராஸ் பண்ணால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் அதை கிராஸ் பண்ணி மட்டும் என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விக்கு ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சேஃபான என்ட்ரி, இதில் சேஃபான என்ட்ரியும் இருக்குது, அக்ரெசிவ் என்ட்ரியும் இருக்குது, ரிஸ்கி என்ட்ரி. ஓகே, சேஃபான என்ட்ரி அப்படின்றது கேண்டில் இங்கே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் உங்களுடைய என்ட்ரி இருக்கணும். க்ளோஸ் வச்சு கேண்டில், இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு முடிக்கணும். ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே என்ட்ரி இருக்கணும். இங்கே உங்களுடைய இதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக பைஸ் பார்க்கும். ஸ்டாப்லஸ் எல்லாமே இந்த ஒரு கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சது பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய லோ தான். இன்கேஸ் இங்கே பாடி விக்கு இருக்குது அப்படின்னா இந்த விக்கு தான் ஸ்டாப்லாஸ். ஸோ அந்த மாதிரி தான் இது சேஃபான ஒரு மெத்தடு. இதில் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்டுன்றது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே மார்க்கெட்டில் இங்கேருந்தே நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கேயே ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த 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 ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரிஸ்க் ரிவார்டில் ஆட் ஆகும். ஸோ உங்களோட ரிஸ்க் ரிவார்டுன்றது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எடுக்கிறீங்க, ஸோ போக விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே வந்து இதோடைய ரிஸ்க் ரிவார்டுன்றது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இதில் இதுதான் ஒரு நெகட்டிவ், ஆனால் சேஃபான என்ட்ரி கூட. ஸோ நெக்ஸ்ட்டு ரிஸ்கி. இந்த ரிஸ்கி என்ட்ரியில் பாருங்கள், மார்க்கெட்டில் அதே மாதிரி தான். இங்கே இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு ஹைஸு. ஸோ இது வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னாலே இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் இந்த கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் இங்கே கிராஸ் பண்ணிச்சுனாலே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இது ரிஸ்கியான செட்டப், ஓகேங்களா, ரிஸ்கியான என்ட்ரின்னு அர்த்தம் கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸு. ஏன்னா மார்க்கெட்டை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகெயின் கூட செல் நடக்கலாம். செல் நடந்து இது வந்து இந்த ஒரு புல்லிஷ் கேண்டல்ன்றது பீரிஷ் கேண்டலும் க்ளோஸ் வைக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா ரிஸ்க் ரிவார்டு அதிகமாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இதுவும் ஒரே என்ட்ரி, இந்த என்ட்ரிக்கு வந்து 1:5 கிடைக்கிது அப்படின்னா, இந்த மாதிரி செட்டப்புக்கு 1:7, 1:7.2, 7.5 அந்த மாதிரி கிடைக்கலாம், சரிங்களா. ஸோ அந்த 1:2, 2.5 வரையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் ரிஸ்கி. ஸோ டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸில் இவ்வளோ தான், 15 மினிட்லேயும் 3 மினிட்ல 5 மினிட்ல. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட கான்செப்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ.